வீடியோ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம ஒரு ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது வைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே தான் இந்த சேஞ்சஸை கொண்டு வர போகிறோம் அப்படின்றத நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். ரெண்டாவது, இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களை எப்படி போய் சேருமோ அப்படின்லாம் யோசிக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து மக்கள் என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுப்பாங்க அதுவும் நம்ம யோசிக்கணும் அவசியம் கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா நமக்கே நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் ஏதாச்சும் நெகட்டிவாக போயிடுமா அப்படின்றதோ இல்லை ஒரு நமக்கு நாமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பயந்துக்கிட்டு அந்த மாதிரி விஷயம் எடுக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி புரிஞ்சுக்குருவாங்க அப்படின்ற பற்றி நம்ம இதுக்கு யோசிக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்த விஷயமா பார்த்தோம்னு சொல்லி கேட்டால் நம்மளே என்னென்னு சொல்லி கேட்டால் இதுக்கு முன்னாடி உள்ளவங்க நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களாம் சூப்பராக பண்ணுறாங்க, நம்மளால் அந்த வீடியோஸ் மாதிரி பண்ண முடியாது, நம்ம அந்தளவுக்கு ஓவராக நல்லா பண்ண முடியுமா அப்படின்ற விஷயத்தை தூக்கி பண்ணணும். ரொம்ப ஓவர் கமிட்மெண்ட் எடுத்து பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்தை தூக்கி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதை எதுக்குமே பயப்படணும் அவசியம் கிடையாது. நமக்குள்ளே வேலை பார்க்க போகிறோம், நம்ம ஒரு செல்ஃப் பிராண்டாக மாறுறதுக்கு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் விஷயம். ஸோ பர்ஃபெக்ட்னஸ்ன்றதை பார்க்கும்போது மெல்ல மெல்ல பண்ணும்போது நிறைய வீடியோஸ் பண்ணும்போது அந்த பர்ஃபெக்ட்னஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆர் யூ ரெடி? செல்ஃப் பிராண்டாக மாறலாமா? ரெடி தானே? வீடியோ க்ரியேட் பண்ணலாம்ல? எஸ், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களோட கமெண்ட்டுக்காக வேண்டிய. ஓகே, தேங்க்யூ.